ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியில் அடிப்படை உரிமைகள் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எதில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா பகுதி 3. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எதில் சேர்க்கப்பட்டுள்ளது? பகுதி 3ல் இருக்குது. விதி 12லிருந்து 35 வரைக்கும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அந்த அடிப்படை உரிமைகள் பற்றி தான் சொல்கிறாங்க. விதி 12லிருந்து 35 வரைக்கும். பகுதி 3ல் விதி 12லிருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3ல் 12லிருந்து 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த அடிப்படை உரிமைங்கிறது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத சுதந்திர விதி எதில் வரும் அப்படின்னா விதி 25லிருந்து 28 வரைக்கும் சொல்லக்கூடியதான் மத சுதந்திர உரிமை. விதி 25லிருந்து 28 வரைக்கும் சொல்லக்கூடியது மத சுதந்திர உரிமை. 25 என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. அடுத்து 26 என்ன சொல்லுது அப்படின்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடுத்து 27 என்ன சொல்லுதுன்னா வரி செலுத்தாமல் இருக்க உரிமை. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். அதாவது வரி கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். 28 என்ன சொல்லுறாங்கன்னா மதம் மற்றும் கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அதாவது கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 28 என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒரு கல்வி நிறுவனமோ அங்கே மதம் சார்ந்த ஒரு வழிபாடு நடக்குன்னா அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய உரிமை தான் விதி 28. இந்த 25லிருந்து 28 வரைக்கும் எந்த இதுக்கு கீழே வருது அப்படின்னா மத சுதந்திர உரிமையின் கீழ் வருது. இது தனித்தனியாக கூட கேட்பாங்க. 25 என்ன சொல்லுது? 25 எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றக்கூடிய உரிமை. 26 சமய விவகாரங்களை நம்ம நிர்வகிக்கக்கூடிய உரிமை. 27 வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். 28 வழிபாடு அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமை. நம்ம கொஸ்டின் என்ன? மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள். அப்போ விதிகள் 25லிருந்து 28 வரைக்கும் இந்த மதத்தை பற்றி சொல்லுது. கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அதன் அரசியலமைப்பு பிரிவோடு ஒப்பிடுக. பிரிவு 14. பிரிவு 14 என்ன சொல்லுது? சம உரிமை. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சம உரிமை. 15 என்ன சொல்லுது? பாகுபாடு இன்மை. 15 பாகுபாடின்மை. 16 என்ன சொல்லுது? வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு பற்றி சொல்கிறாங்க. 16 வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. 19 என்ன சொல்லுது அப்படின்னா பேச்சுரிமை. 19 பேச்சுரிமை பற்றி சொல்கிறாங்க. 14 என்ன சொல்கிறாங்க? சம உரிமை. அதாவது சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் பிரிவு 14. 15 என்ன சொல்லுது அப்படின்னா வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. பாகுபாடின்மை. 15 என்ன சொல்லுது அப்படின்னா பாகுபாடின்மை. அதாவது சாதி மதம் இனம் அந்த அடிப்படையில் பாகுபாடு காட்டுறதுக்கு தடை, அதை சொல்கிறாங்க. 16 தான் என்ன சொல்கிறாங்கன்னா வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. 16 தான் வேலைவாய்ப்பு. 17 என்ன சொல்லுது அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லக்கூடிய உரிமை 17. இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. விதி 17 என்ன சொல்லுது அப்படின்னா தீண்டாமை. 19 என்ன சொல்லுது அப்படின்னா 19 பேச்சுரிமை பற்றி சொல்லுது. 19 பேச்சுரிமை. 19லே நிறையா நமக்கு என்ன இருக்கும்? டிவிஷன்ஸ் இருக்கும். 19(1) என்ன சொல்லுது? 19ல் ஏ, 19ல் பி, சி, டி, இ, எஃப் வரைக்கும் வரும். அதில் 19F என்ன பண்ணிட்டாங்கன்னா நீக்கிட்டாங்க. அது 19F என்ன அப்படின்னா சொத்துரிமை, அது நீக்கிட்டாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பி. அதான் சொல்லியிருக்காங்க. பிரிவு 14 என்ன சொல்கிறாங்க? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 சாதி மதம் இனம் பாலினம் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். 16 வேலைவாய்ப்பு, பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு. 17 தீண்டாமை ஒழிப்பு. 18 என்ன சொல்லுறாங்க? இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அந்த இராணுவமும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பற்றி சொல்கிறாங்க. இதில் 19 என்ன சொல்கிறாங்க? அது சுதந்திர உரிமைக்கு கீழே வருது. 19 to 22 சுதந்திர உரிமைக்கு கீழே வரும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கம் அமைப்பதற்கான உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இதுதான் என்ன அப்படின்னா 19. இதில் 19ல் நமக்கே நிறைய பிரிவுகள் உட்பிரிவுகள் இருக்குது.
19 ஏ என்ன சொல்லுது அப்படின்னா பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடக்கூடிய சுதந்திரம். இது வந்து தனித்தனியாக கேட்டாங்கன்னா கூட நம்ம எழுதுறதுக்காக சொல்கிறேன். 19 ஏ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பேச்சு கருத்து வெளியிடக்கூடிய சுதந்திரம். பி வந்து என்ன சொல்லுதுன்னா 19 பி என்ன சொல்லுது அப்படின்னா ஆயுதம் இன்றி அமைதியாக கூடக்கூடிய உரிமை. 19 சி என்ன சொல்லுது அப்படின்னா சங்கம் அமைப்பதற்கான உரிமை. 19 டி என்ன சொல்லுதுன்னா இந்தியா முழுவதும் எங்கேனாலும் நம்ம சென்று வரக்கூடிய உரிமை. இந்தியாவில் எந்த பகுதிக்கும் நம்ம சென்று வரக்கூடிய உரிமை தான் 19 டி. இ என்ன சொல்லுதுன்னா 19 இ என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் எந்த பகுதியிலையும் போய் நம்ம தங்கி வாழலாம். அதை சொல்லக்கூடியதான் 19 இ. அடுத்து எஃப் வந்து 19 எஃப் என்ன அப்படின்னா சொத்துரிமை. அந்த சொத்துரிமை என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. 1978 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் அது நீக்கப்பட்டு எங்கே கொண்டு வச்சிட்டாங்கன்னா 307 கொண்டு அதை வந்து இப்போ அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒரு சட்ட உரிமையாக கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ எஃப் வந்து நீக்கப்பட்டது. அதே மாதிரி 19 ஜி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தொழில் மற்றும் பணி வணிகங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடிய உரிமை வந்து 19 ஜி. அதாவது இதில் கொடுத்துருக்காங்கல்ல உரிமைகள், இதை தனித்தனியாக பிரித்து இப்போ பேச்சுரிமைனா இதில் வரும் 19 ஏல வரும். அமைதியான முறையில் கூட்டம் கூடுறதுன்னா இதில் வரும். ஆயுதமின்றி கூடுறது 19 பியில் வரும். சங்கம் அமைக்கிறதா சியில் வரும். இந்த மாதிரி பிரித்து சொல்கிறது தான் 19. அப்போ 19 எந்த உரிமை நீக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 19 எஃப் வந்து நீக்கிட்டாங்க. அதான் சொத்துரிமை. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 14, 15, 16, 19 அதான் நம்ம பார்த்துட்டோம். 14 வந்து சட்டத்தின் முன் சமம். 15 வந்து பாகுபாடு காட்டுறதுல தடை செய்கிறது. 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. 17 வந்து தீண்டாமை ஒழிக்கிறது. 18 வந்து பட்டங்கள் நீக்குதல். 19 வந்து இந்த பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பின்வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன் யார் அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்றம். அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு உரிமை வந்து நமக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே போகணும் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை வந்து அணுகலாம். அடிப்படை உரிமை சம்மந்தமாக நாம் யாரை அணுகலாம் அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். அதான் சொல்லியிருக்காங்க. பின் வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன் யார் அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்றம். அடுத்தது ஒரு பொறுத்துக அரசியல் அமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் அப்படிங்கிறது என்ன விதி அப்படின்னா விதி வந்து 32. இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா அம்பேத்கர் அவர் சொல்லியிருப்பார். அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா போன்றது எது அப்படின்னா விதி 32. விதி 32 என்ன அப்படின்னா அது வந்து அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை தான் விதி 32. அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை. அடுத்து குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு என்ன சொல்லுது அப்படின்னா விதி 20 சொல்லுது. விதி 20 வந்து குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கிறது. அது பார்த்தோம் அப்படின்னா விதி 23. மனித கடத்தல் மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கிறது விதி 23. அடுத்து தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தோன்னா விதி 24. குழந்தை தொழிலாளர்கள் அதை பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னா விதி 24. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா டி. பிரிவு 20 என்ன சொல்லுது, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 20 என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்னா ஒரு குற்றத்துக்கு மேலே இன்னொரு குற்றமும் மறுபடியும் அவர் மேலே சாட்டக்கூடாது. அந்த மாதிரி அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு ஒரு தண்டனையிலிருந்து அவங்க பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை. அதுதான் வந்து பிரிவு 20 சொல்லுது. அடுத்து பார்த்தோன்னா பிரிவு 23 இது எதுக்கு கீழே வருதுன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமைக்கு கீழே தான் இந்த 23, 24 வரும். 23 என்ன சொல்லுதுன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இது வந்து பிரிவு 23க்கு கீழே வரும். 24 என்ன சொல்லுதுன்னா இந்த குழந்தை தொழிலாளர்களை பற்றி தான் சொல்லுவாங்க. 24 அப்படின்னாலே தொழிற்சாலையில் ஆபத்தான தொழிலில் குழந்தைகளை வேலையில் அமர்த்தது தடை பண்ணுறாங்க. அதான் வந்து 24. அடுத்து 32 வந்து அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தை அணுகி நம்ம வந்து உரிமையை பெறலாம். அதான் 32. அடுத்து ஒரு பொறுத்துக 15, 16, 26, 29 2 இது சொல்லியிருக்காங்க. பிரிவு 15 என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல சாதி, மதம், இனம், பாலினம் அடிப்படையில் பாகுபடுத்துறதை தடை செய்து. அடுத்து பிரிவு 16. பிரிவு 16 வந்து வேலை வாய்ப்பில் பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். இது வந்து 16. பிரிவு 26 என்ன சொல்லுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதை பார்த்தோம்ல 25 28 வரைக்கும் அந்த சமய மத உரிமைகள் தொடர்பாக வரும். அதில் 25 என்ன சொல்லுவோம், எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றக்கூடிய உரிமை. 26 வந்து அந்த சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை தான் என்னது பிரிவு 26.
அடுத்து பார்த்தோன்னா 29(2) என்ன சொல்லுதுன்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. பிரிவு 29(2) என்ன சொல்லுது, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டுறதுக்கு தடை. இதுதான் வந்து சொல்லுது 29(2). ஆன்சர் வந்து என்னென்னா சி. 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 வந்து சாதி மதம் இனம் அடிப்படையில் பாகுபாடு காட்டுறதுல தடை. 16 வந்து வேலைவாய்ப்பு, பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. அதுமாதிரி 26 பார்த்தோம்ல, 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை தான் 26. அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார் அப்படின்னா பாராளுமன்றம். அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பாராளுமன்றம். பிரிவு 15(4) வந்து எதை பற்றி தெளிவாக கூறுகிறது அப்படின்னா சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பற்றி சொல்லுது. பிரிவு 15(4) யாரை பற்றி சொல்லுது, சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பற்றி சொல்லுது. அதாவது பிரிவு 15 பார்க்குறோம்ல, அந்த பிரிவு 15லேயே உட்பிரிவு தான் என்ன அப்படின்னா இந்த 15(4), 15(1), 15(2), 15(3) இந்த மாதிரி இருக்கும். அதில் 15(4)ங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை பற்றி சொல்லுது. 15(3) என்ன சொல்லுதுன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்குன்னு தனியாக சிறப்பு சட்டங்கள் இயற்றலாம் அப்படிங்கிறத 15(3) சொல்லுது. இது கூட ஒரு முக்கியமானது தான். 15(3) எதை சொல்லுது, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக என்ன பண்ணலாம், சிறப்பு சட்டங்கள் ஏதாவது இயற்றலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 15(4) என்ன சொல்லுது, சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கும் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர்களுக்கும் அவர்களை முன்னேற்ற தனி சலுகை அளிக்க இந்த சட்டம் இயற்றலாம்னு சொல்கிறாங்க. இது 1951 1வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் சேர்க்கப்பட்டது. இது இந்த 15(4)ங்கிறது எப்படி சேர்த்தாங்க, 1951 1வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் இதை வந்து சேர்த்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 15(4) தான், அதாவது சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்க, பின்தங்கியவர்கள், பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர்கள். இவர்களை நம்ம முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணலாமா, தனி சலுகை கொடுத்து அவங்களுக்கு சிறப்பு சட்டம் வந்து இயற்றலாம் அப்படிங்கிறது தான் 15(4). 15(3) வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு சட்டங்கள் இயற்றுறது. 15(4)ங்கிறது வந்து கல்வியில் பின்தங்கியவர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் அவங்களுடைய பொருளாதார ரீதியில் வந்து அவங்கள முன்னேற்றுவதற்காக நாம் சிறப்பு சட்டம் வந்து இயற்றலாம் அப்படிங்கிறது தான் 15(4). இது எப்போ கொண்டு வந்தாங்க, 1951 1வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் இதில் வந்து சேர்த்துருக்காங்க. 14 வயதுக்கு கீழ் குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விதி 24. 14 அதாவது குழந்தை தொழிலாளர்கள், இதை பற்றி சொல்கிறது எது அப்படின்னா விதி 24. இது வந்து எதில் வருது, சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வருது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை, தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையினை தடுக்கிறது தான் என்ன, பிரிவு 24. 23ங்கிறதும் கொஞ்சம் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது கட்டாய வேலை, கொத்தடிமை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது தான் என்ன அப்படின்னா பிரிவு 23. இந்த 2 விதியுமே எதுக்கு கீழே வரும்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை கீழே தான் வரும். ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்துள்ளமை நெறிமுறைப்படி அன்றி வேறு வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இங்கனம் கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எதுனா விதி 21. விதி 21 என்ன சொல்லுது, ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்துள்ள நெறிமுறைப்படி அல்லாமல் வேறு வகையில் வந்து என்ன பண்ணக்கூடாது, பறிமுதல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இது என்னென்னா விதி 21. விதி 21 நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை மற்றும் நம்முடைய சுதந்திரம் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய உரிமை தான் விதி 21. அதே வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது சம்மந்தமாக தானே இருக்குது. இது ஒருவரது உயிரோ உடலோ அதாவது விதித்துள்ள நெறிமுறைப்படி இல்லாமல் வேறு எந்த வகையிலும் அதுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, பறிமுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது எதுக்கு கீழே தான் வரும் அப்படின்னா அந்த விதி 21 கீழே தான் வரும். பிரிவு 21 சொல்லுது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு வந்து அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியினை வழங்குவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது சமய கல்வியை கொடுக்குறாங்கல்ல, அந்த சமய கல்வி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ எல்லா மதத்தவரும் படிப்பாங்க. அப்போ வந்து அந்த மதத்தவர் மட்டும் வந்து இந்த சமய கல்வியை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தடை. அதாவது அதை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறது அந்த விதி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் வந்து அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வி வழங்குறதுக்கு தடை அப்படின்னா விதி 28. விதி 28 என்ன சொல்லுது அப்படின்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கட்டாயப்படுத்த முடியாது, இதில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்த முடியாது. அதுதான் வந்து பிரிவு 28. மதம் சார்ந்த கல்வி நிறுவனம், அதான் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதில் நடைபெறக்கூடிய வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை தான் அந்த பிரிவு 28.
தனி உரிமை என்பது என் உரிமை என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்தின் கீழ் வருகிறது? அதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த அடிப்படை உரிமை. அரசியலமைப்பு சட்டத்தின் 3வது பிரிவில் 12லேருந்து 35 வரை உள்ள சரத்து தான் என்ன சொல்லுது? தனி உரிமை என்பது என் உரிமை என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த சரத்தின் கீழ் வருகிறது? இது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளை பற்றி தான் சொல்கிறாங்க. அடிப்படை உரிமை பகுதி 3 விதி 12லேருந்து 35 வரைக்கும் உள்ள கூடியதான் என்ன சொல்கிறாங்க? இது வந்து சொல்கிறாங்க. அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, மத சுதந்திர உரிமை, அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அது இப்போ சமத்துவ உரிமை அப்படிங்கிறது முதல்ல கொடுத்துருப்பாங்கள்ல, அதான் விதி 14லேருந்து 18 வரைக்கும் சொல்லக்கூடியதான் சமத்துவ உரிமை. அடுத்து சுதந்திர உரிமை அப்படிங்கிறது விதி 19. சுதந்திர உரிமை 19, அதாவது கருத்து சுதந்திரம், பொது இடங்களுக்கு இந்தியாவில் எந்த இடத்துக்குனாலும் நம்ம செல்லக்கூடிய உரிமை, அதே மாதிரி சங்கம் அமைக்கக்கூடிய உரிமை, அப்புறம் ஆயுதமின்றி கூடக்கூடிய உரிமை, இது எல்லாமே எதில் வரும்? சுதந்திர உரிமை, அதான் 19. அடுத்து பார்த்தோன்னா மத சுதந்திரம் நம்ம எங்கே பார்த்தோம்? 25லேருந்து 28 வரைக்கும் சொல்லக்கூடியதும் வந்து மத சுதந்திரம். நமக்கு இங்கே 25 கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் மத சுதந்திரம் வந்து 25. அடுத்து அரசியலமைப்புக்கு பரிகார உரிமை அப்படிங்கிறது அதான் 32வது விதி தான் அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமைன்னு பார்த்தோம்ல, அதான் வந்து அந்த விதி. அப்போது சமத்துவ உரிமைங்கிறது 14லேருந்து 18, சுதந்திர உரிமைங்கிறது 19, மத சுதந்திரம் 25, அரசியலமைப்பு பரிகாரம் 32 தான் பார்க்குறோம்ல. சமத்துவ உரிமை இங்கே எங்கேருந்து கொடுத்துருக்காங்க? 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கிறது சமத்துவ உரிமை. அடுத்து சுதந்திர உரிமை விதி 19ங்கிறது சுதந்திர உரிமை. சமய உரிமையில் பிரிவு 15 வருது. அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை வந்து 32. அடுத்து ஒரு பொறுத்துக. வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது என்ன உரிமை? ஒரு அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை இது எதில் வருது? பிரிவு 19 சியில் வரும். பிரிவு 19 சி தான் என்ன சொல்லுது? சங்கம் அமைப்பதற்கான சுதந்திரத்தை பற்றி சொல்லும். அடுத்து பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை. பாரம்பரியம் அப்படின்னாலே பாரம்பரியம் சொல்லுவோம்ல, அது வந்து பண்பாட்டு உரிமையில் வரும். பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை வந்து ஒரு பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர் என்ன பார்த்தோம்? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. விதி 23, 24 தான் வந்து என்ன வரும்? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதில் எது சொல்லுது? குழந்தை தொழிலாளர் பற்றி சொல்லக்கூடியது எது? விதி 24. அதுதான் வந்து என்ன சொல்லுது? குழந்தை தொழிலாளர் பற்றி சொல்லுது. இந்த 23, 24 வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வரும். அதில் ஸ்பெசிஃபிக்காக குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது எது? விதி 24. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது ஒரு அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை அப்படிங்கிறது என்ன? ஒரு சுதந்திர உரிமை. இது 19 சியில் வரும். பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது பாரம்பரியம் நமக்கு தெரியும், பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளருங்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமைக்கு கீழே வரும். எதில் வரும்? விதி 24ல் வரும். சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் என்னன்னு கேட்குறாங்க. 44வது திருத்தம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து என்ன பண்ணிட்டாங்க? சொத்துரிமை பிரிவு 31 நீக்கிட்டாங்க. அதாவது பிரிவு 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதில் 31 வந்து என்ன பண்ணிட்டாங்க? நீக்கிட்டாங்க. இது இப்போ கொண்டு எங்கே வச்சுருக்காங்க? அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் இதை சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்து இப்போ எப்படி கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னா சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. எந்த ஆண்டு நீக்கினாங்க? 1978. எந்த சட்ட திருத்தம்னு கேட்டாங்கன்னா 44. இதை வந்து எந்த பிரிவு நீக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 31. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 78. சட்ட திருத்தம் கேட்டால் 44. எந்த பிரிவு நீக்கியிருக்காங்க அப்படின்னா 31 வந்து நீக்கியிருக்காங்க. இதை கொண்டு இப்போ எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா பகுதி 12ல் வச்சுருக்காங்க. எந்த பகுதியில் கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னா பிரிவு என்ன பிரிவுன்னு கேட்டாங்கன்னா 300Aல வச்சுருக்காங்க. இதை என்ன உரிமையாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்ட உரிமையாக கொண்டு வச்சுருக்காங்க. அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துகிட்டு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. இது எந்த பிரிவுலேருந்து நீக்கப்பட்டது அப்படின்னா 19Fலேருந்து நீக்கப்பட்டது. அதாவது நம்ம பார்த்தோம்ல 19 அந்த 19 சுதந்திர உரிமைகள், அந்த சுதந்திர உரிமைகளில் 19 ABCD அந்த மாதிரி வருதுல்ல, அதில் எஃப் தான் வந்து என்ன உரிமை அப்படின்னா சொத்துரிமை. இந்த 19F நீக்கிட்டு தான் இப்போ எங்கே கொண்டு வச்சுருக்காங்க? பிரிவு பகுதி 12 300Aல சட்ட உரிமையாக கொண்டு வச்சுட்டாங்க. அதாவது அடிப்படை உரிமையிலேருந்து தூக்கிட்டு அதை கொண்டு சட்ட உரிமையாக கொண்டு வச்சுட்டாங்க. 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியினை அரசு வழங்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் எது சொல்லுது அப்படின்னா பிரிவு 21A தான் சொல்லுது. அதாவது பிரிவு 21 இருக்குதுல்ல, அந்த 21லோடைய ஒரு உட்பிரிவு தான் என்ன அப்படின்னா 21A. இது என்ன சொல்லுது அப்படின்னா 6லேருந்து 14 வயதுக்குட்பட்ட
எல்லா குழந்தைகளுக்கும் என்ன பண்ணணும், கட்டாயமாக கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 21A இது எந்த சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இது எப்படி திருத்தினாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21Aவின் கீழ் இது என்ன பண்ணாங்க, தொடக்க கல்வி வந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. இது முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னா பிரிவு 45 இருந்தது. இந்த 45 திருத்தி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிவு 21Aவின் கீழ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2002 மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணாங்கன்னா பிரிவு 45 திருத்தி பிரிவு 21Aவின் கீழ் வந்து தொடக்க கல்வியை வந்து என்ன பண்ணாங்கன்னா அடிப்படை உரிமையில் கொண்டு சேர்த்தாங்க. பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது? நம்ம பார்த்தோம்ல, எதில் சேர்க்காங்க, பிரிவு 21A தான் வந்து சேர்த்துருக்காங்க. பிரிவு 21A தான் என்ன பண்ணிட்டாங்க, கல்வி உரிமையை வந்து அடிப்படை உரிமையில் கொண்டு வச்சுட்டாங்க. எந்த சட்டத்திருத்தத்தின்படி சேர்த்துருக்காங்க, 2002 86 சட்டத்திருத்தத்தின்படி கல்வி உரிமை வந்து அடிப்படை உரிமையில் கொண்டு வச்சுட்டாங்க. 21A கொண்டு சேர்த்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? பகுதி 3ல் வந்து இடம்பெற்றிருக்கு. அடிப்படை உரிமைகள்ங்கிறது எதில் இடம்பெற்றிருக்கு? பகுதி 3ல் வந்து இடம்பெற்றிருக்கு. 12லேருந்து 35 வரை இருக்கக்கூடியதான் அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லுது. இந்த அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுத்தது அப்படின்னா அமெரிக்க நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காணவும். பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கு அதுக்கு வந்து என்ன பிரிவு அப்படின்னா பிரிவு 16(4). பிரிவு 16(4) வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கலை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காண பிரிவு 16(4) வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் பற்றி கூறப்பட்டிருக்கு. பிரிவு 16(4) என்ன சொல்லுதுன்னா, அரசு பணிகளில் போதுமான அளவிற்கு இடம்பெறாமல் இருக்கும் பின்தங்கிய வகுப்பினருக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்க வழி செய்கிறது. பிரிவு 16(4) என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு பணிகளில் போதுமான அளவிற்கு இடம்பெறாமல் இருக்கும் பின்தங்கிய வகுப்பினருக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வழங்க இது வந்து வழி செய்யுது. 16(4) வந்து பின்தங்கிய வகுப்பினருக்கான ஒரு உரிமைக்காக தான் இந்த 16(4) வந்து சேர்த்திருக்காங்க. இது எதில் சேர்த்திருக்காங்க, பிரிவு 16 வருதுல்ல, அதுக்கு கீழே வந்து சேர்த்திருக்காங்க. 16(1), 16(2), 16(3) அப்படின்னு சேர்த்திருக்காங்க. அதில் 16(4) என்ன சொல்லுது அப்படின்னா, பின்தங்கிய வகுப்பினருக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் 16(4). இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு டேஷில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதான் பார்த்தோம்ல, மத சமத்துவம், சாதி, மதம், இனம், பாலினம் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரிவு 15. 14 என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்கிறோம். பிரிவு 15 வந்து சாதி, மதம், இனம், பாலினம் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் வந்து பாகுபடுத்தக்கூடாது. அதுதான் வந்து இது வந்து நம்ம பிரிவு 25ன்னு போடக்கூடாது, சமய உரிமையில் போடக்கூடாது. இது என்ன சொல்லியிருக்காங்க, மத சமத்துவம் அப்படிங்கிறது சாதி, மதம், அந்த வேர்டு எல்லாம் கரெக்டாக வரும், 15ல் வந்து வரும். ஏன்னா கொடுத்துருக்காங்கல்ல, மதம், இனம், சாதி, பாலினம் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது, பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரிவு 15. நமக்கு அதான் கேட்டிருக்காங்க, மத சமத்துவம் பிரிவு 15. பின்வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சட்ட உரிமை அப்படிங்கிறது என்ன, சொத்துரிமை தான் என்ன ஆச்சு, சட்ட உரிமையாக மாற்றினாங்க. 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியல் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சொத்துரிமை பிரிவு 31 தூக்கிட்டு அது எங்கே போய் வச்சுட்டாங்க அப்படின்னா பகுதி 12ல் பிரிவு 307 கொண்டு சட்ட உரிமையாக என்ன பண்ணிட்டாங்க, சொத்துரிமையை கொண்டு வச்சுட்டாங்க. அடுத்தது, ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் எந்த உரிமை தேவை, மத சுதந்திர உரிமை தான் நமக்கு தேவை. அதாவது எந்த ஒரு என்ன பண்ணுறோம், மத உரிமை வந்து 25லேருந்து 28 வரைக்கும் சொல்லக்கூடியதான் என்னது, மத உரிமை. அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவ பராமரிக்க எந்த உரிமை சொல்லுது, மத சுதந்திர உரிமை தான் சொல்லுது. 25லேருந்து 28 வரைக்கும் சொல்லக்கூடியது என்ன உரிமை, மத உரிமை. சொத்துரிமை எப்போ நீக்கினாங்க, 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணிட்டாங்க, சொத்துரிமை நீக்கிட்டு எங்கே கொண்டு வச்சாங்க, பகுதி 12 307 கொண்டு வச்சுட்டாங்க. அதான் ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான், இது ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குது. 78 44வது சட்ட திருத்தத்தின்படி நீக்கி என்ன பண்ணிட்டாங்க, பிரிவு 31 நீக்கி பகுதி 12 307 கொண்டு சட்ட உரிமையாக வச்சுட்டாங்க. அடிப்படை உரிமைகள் எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகள் வந்து எப்போ வந்து நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னா,
ஒரு தேசிய அவசர நிலை ஏற்படுது அப்படிங்கும்போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் என்ன பண்ணலாம், அடிப்படை உரிமைகளை வந்து நீக்கி வைக்கலாம். அடிப்படை உரிமைகள் எப்போ நம்ம நிறுத்த முடியும் அப்படின்னா, ஒரு தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் என்ன பண்ணலாம், அடிப்படை உரிமைகளை வந்து நீக்கி வைக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 என்ன பண்ணுன்னா தானாகவே நிறுத்தப்படும். இப்போ ஒரு தேசிய அவசர நிலை திடீர்னு ஏற்படுது அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 19 விதி 19 இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகும்னா தானாகவே செயலிழந்துடும். அதாவது சுதந்திரமாக கூடுற உரிமை, கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை, சங்கம் அமைக்கக்கூடிய உரிமை, அதே மாதிரி நம்ம இந்தியாவில் எந்த இடத்துக்கும் செல்லக்கூடிய உரிமை, தொழில் செய்யக்கூடிய உரிமை, கருத்து சுதந்திரம், இதெல்லாமே என்ன ஆகிடும்னா செயலற்று போயிடும். அது வந்து என்ன பண்ண முடியாது, யாரோ வந்து அந்த அவசர நிலை டைமில் என்ன பண்ண முடியாது, அதை நாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. என்ன ஆகும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய பரிந்துரையின் பேரில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அது அவசர நிலை அறிவிச்சிட்டாலே என்ன ஆகிடும் அப்படின்னா 19 வந்து செயலற்று போயிடும். விதி 19 இயங்காது. அந்த டைமில் வந்து அது ஒரு அடிப்படை உரிமையாகவே இருக்காது, கருதப்படாது. அது வந்து என்ன ஆகிடும், செயலற்று போயிடும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நெருக்கடி நிலை அமலில் இருக்கும்போது எந்த விதியை மட்டும் நம்ம நிறுத்தி வைக்க முடியாது. இந்த அடிப்படை உரிமைகள்லேயே ஒரு 2 விதி இருக்குது, அதை மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா நிறுத்தி வைக்க முடியாது. விதி 20, 21 மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. அவசர நிலை அமலில் வந்ததுமே 19 என்ன ஆகிடும்னா தானாகவே செயலிழந்துடும். ஆனால் இப்போ கேட்பாங்க, எப்படி கொஸ்டின் கேட்டால் எது வந்து செயலற்று போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 19, எதை வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா விதி 20 மற்றும் விதி 21, இந்த ரெண்டையும் மட்டும் என்ன பண்ண முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. விதி 20 என்ன சொல்லுது அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை, இது வந்து விதி 20. 21 வந்து வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இந்த ரெண்டும் என்ன பண்ண முடியாது, அந்த டைமில் வந்து எதுவுமே பண்ண முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது. மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம். நம்ம பார்த்தோம்ல, விதி 19 என்ன ஆகும் அப்படின்னா அவசர நிலை வந்து அமலுக்கு வந்ததுமே என்னாகும், தானாகவே செயலிழந்து விடும், நிறுத்தப்பட்டுரும். ஆனால் மற்ற அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுவார்னா குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பித்து அதை தடை செய்யலாம். குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ஆணை பிறப்பித்தாலும் நாடாளுமன்றம் என்ன பண்ணணும், அதை வந்து அங்கீகரிக்கணும். இல்லை முக்கியமாக 20, 21 வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நிறுத்தி வைக்க முடியாது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க. சமத்துவ உரிமை, அரசியல் அமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்கு உண்டான உரிமை, சுதந்திர உரிமை. இதை பார்த்தோன்னா நமக்கு எதுவுமே இது தப்பே இல்லாத மாதிரி தான் தோணும். இதை பார்க்குறங்க எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்கும். சமத்துவ உரிமை இருக்குது, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை இருக்குது, சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு சின்ன தப்பு தான் இருக்குது, என்னென்னா சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதனால் இது வந்து தவறு. சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் வரும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதுதான் சின்ன தப்பு தான், அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது? சமத்துவ உரிமை கரெக்டு, அரசியல் அமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமையும் கரெக்டு, சுதந்திர உரிமையும் கரெக்டு. இதில் எது வரும், சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு வந்திருக்கணும், சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இதுதான் தவறு. அடுத்தது அரசியல் அமைப்பின் 86வது திருத்தம் 6 முதல் 14 வயதுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை எதில் சேர்க்க வழிவகுத்தது அப்படின்னா பிரிவு 21A. எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்த்தாங்க, 2002 கொண்டு வரப்பட்ட 86வது சட்டத்திருத்தம். இதான் என்ன சொல்லுது அப்படின்னா 6 முதல் 14 வயதுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. என்ன பிரிவு, பிரிவு 21A. பிரிவு 21A என்ன சொல்லுது அப்படின்னா 2002 86 கொண்டு வந்தாங்க. 2002ஆம் ஆண்டு 86ஆம் திருத்தத்தின்படி என்ன இது வந்து சேர்த்தாங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணாங்க, அரசியலமைப்பில் இந்த 21A வந்து சேர்த்தாங்க. 6 முதல் 14 வயதுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இது வந்து ஆரம்ப பள்ளி படிப்புக்கு மட்டும்தான் இந்த சட்டத்தின்படி அடிப்படை உரிமையில் இருக்குது. தொழிற்கல்வி மற்றும் உயர்நிலை படிப்பு, மேல்நிலை படிப்புக்கு வந்து இந்த சட்டம் வந்து சேராது. அதாவது ஆரம்ப பள்ளி படிப்பு 6 முதல் 14 வயது இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் இது வந்து அடிப்படை உரிமை. இதுக்காக தொழிற்படிப்பு, உயர் படிப்பு அதுக்கெல்லாமே வந்து இந்த விதி வந்து என்ன பண்ணாது, பொருந்தாது. அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று. நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது. இந்த உரிமைகள் முழுமையானது. தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதெல்லாம் வந்து
என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியான கூற்று 1 மற்றும் 3 வந்து கரெக்ட் அப்படிங்கிறாங்க. இந்த அடிப்படை உரிமைகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீதிமன்றம் மூலம் நடைமுறைப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த உரிமைகள் முழுமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு, முழுமையானது கிடையாது. அதே மாதிரி 3 வந்து தேசிய அவசர நிலையின் போது நம்ம என்ன பண்ணலாம், 20, 21 கீழ் உள்ளவை தவிர மற்ற உரிமைகளை வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கலாம். அப்படி தானே 20, 21 மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது சொன்னோம்ல, அது வந்து கரெக்டு தான். இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. இந்திய குடிமக்கள் மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது அந்த அடிப்படை உரிமைகள். அப்போ இதுவும் தவறு. எதெல்லாம் தவறு, இந்த உரிமைகள் முழுமையானது அப்படின்னு சொல்கிறது தவறு. இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லதும் தவறு. எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறது கரெக்டு. அதே மாதிரி தேசிய அவசர நிலையின் போது 20, 21 கீழ் உள்ளதை தவிர மற்றதை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம். 20, 21 மட்டும் என்ன பண்ண முடியாது, அதை வந்து நிறுத்தி வைக்க முடியாது. 19 என்ன ஆகும் அப்படின்னா தேசிய அவசர நிலை அமலுக்கு வரும்போது என்ன ஆகும், அது வந்து என்ன ஆகிடும், செயலிழந்து விடும். மற்ற அடிப்படை உரிமைகளெல்லாம் என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், ஒரு சட்டம் போட்டு என்ன பண்ணுவார், அதை வந்து அமலுக்கு கொண்டு வருவார். அப்படி அவர் இப்போ பண்ணினா கூட என்ன பண்ணணும், அதுக்கு வந்து அவங்க நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலும் தேவைப்படும். இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல் கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கான உரிமையினை சொல்லுது. அதாவது பிரிவு 30 என்ன சொல்லுது அப்படின்னா சிறுபான்மையினர்கள் வந்து அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் நடத்துகிறாங்கல்ல, அவங்க வந்து தங்கள் விருப்பம் போல் என்ன பண்ணணும், கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா விதி 30. இது வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமைக்கு கீழே வரும். பிரிவு 29 என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி சொல்லுது. 30 என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பிரிவு 30. 30 வந்து என்ன சொல்லுது, அவங்க சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை தான் பிரிவு 30. அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திர உரிமை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சுதந்திர உரிமைனா பிரிவு 19, அதில் வரக்கூடியது எல்லாமே என்னதான் 19லேருந்து 22 வரைக்கும் சொல்லக்கூடியது எல்லாமே சுதந்திர உரிமை தான். அதில் 19 இதில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த 19 பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை. பேச்சுரிமை கருத்துரிமை வந்து 19A. எந்தவித தொழிலையும் அல்லது வியாபாரத்தையும் செய்யக்கூடிய உரிமை. தொழில் மற்றும் வியாபாரத்தை வந்து செய்யக்கூடியது வந்து 19G. 19G தான் வந்து தொழில் மற்றும் வியாபாரம். ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடும் உரிமை 19B. தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை, இது வந்து சுதந்திர உரிமை கீழே வராது. பேச்சுரிமை கருத்துரிமைங்கிறது 19A. எந்த ஒரு தொழிலையும் வியாபாரத்தையும் செய்யக்கூடிய உரிமை வந்து 19G. ஆயுதம் இன்றி நம்ம கூடக்கூடிய உரிமை என்ன 19B வந்து அது சொல்லுது. தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றக்கூடிய உரிமை வந்து இது அதில் வராது, சுதந்திர உரிமைக்கு கீழே வராது, இது சமய உரிமையில் வரும். அதனால் இது வந்து தவறு. அதான் பார்த்தோம்ல 19A வந்து பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடக்கூடிய சுதந்திரம். 19B வந்து ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம். அதே மாதிரி 19G வந்து தொழில் வணிகம் செய்யக்கூடிய சுதந்திரம் தான் 19G. டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா? சட்டப்பிரிவு 32 தான் என்ன சொல்வார், இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவார். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா போன்றதாகும். அதே மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் முன்னாடியே பார்த்தோம்ல, அடிப்படை உரிமைகளை அதாவது மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறதுனால உச்சநீதிமன்றத்தை நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுது. ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார மற்றும் பண்பாட்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதினா 29(1) சொல்லுது. ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு வந்து எந்த விதியில் வருது அப்படின்னா 29. 29 என்ன சொல்லுது அப்படின்னா கல்வி கலாச்சார உரிமை பற்றி சொல்லுது. அதான் கல்வி மற்றும் கலாச்சாரம் 29 என்ன சொல்லுது, கலாச்சார பாதுகாப்பு பற்றி சொல்லுதுல்ல. இப்போ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதுலாம் நம்முடைய கலாச்சாரம் தானே, கலாச்சாரத்தை தொடர்புடையதுனால அது எதில் வருது அப்படின்னா 29(1). அந்த 29ல் உட்பிரிவு 1 கீழே தான் ஜல்லிக்கட்டு ஏறுதழுதல் வந்து வருது. 29ல் 1. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சொத்துரிமை. ஏன்னா இதில் வந்து இது எல்லாமே அடிப்படை உரிமைகளில் வரும். சொத்துரிமை என்ன பண்ணியாச்சு, நீக்கியாச்சு. அதனால இதுதான் தவறு, மாறுபட்ட ஒன்று. அடுத்தது அடிப்படை உரிமைகள் பகுதி 3இல் சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் மகா சாசனம் என்று விவரிக்கப்படுகிறது பகுதி 3. ரெண்டுமே வந்து கரெக்டு. அடிப்படை உரிமைகள்
இந்திய அரசியலமைப்பின் சட்டம் பகுதி 3 வந்து 12லேருந்து 35 வரைக்கும் என்ன சொல்லுது? அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. மகா சாசனம் சொல்கிறோம், பகுதி 3 வந்து மகா சாசனம் சொல்கிறோம். அடுத்தது கீழ்க்கணும் வாக்கியங்களை கூறுக. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை, அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. இது வந்து அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அப்படிங்கிறது தவறு. அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானவை அல்ல. அப்போது இதில் எதுவும் சரினா 2 மட்டும் சரி. அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தையுடைய மக்களை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு. கலாச்சாரம் அப்படின்னு வந்தாலே, பண்பாடு கலாச்சாரம் வந்தாலே அது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பிரிவு 29க்கு கீழே தான் வரும். பிரிவு 29ல் உட்பிரிவு 1 வேறுபட்ட தனித்துவமிக்க மற்றும் கலாச்சாரத்தையுடைய மக்களை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு அப்படின்னா கலாச்சாரம் அப்படின்னு வந்தாலும் நம்ம 29 அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். 29ல் இது ஒன்றே தான் இருக்குது. 29ல் 1 29ல் 1 தான் எதை சொல்லுது? இந்த கலாச்சார மக்களின் பாதுகாக்கக்கூடிய தொடர்புடைய அரசியலமைப்பு பிரிவு. அப்போ ஆன்சர் வந்து 29ல் 1. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி சொல்கிறது தான் பிரிவு 29. 29ல் இது உட்பிரிவு 1 வந்து இதை பற்றி சொல்லுது. அடுத்து நம்ம பார்த்தோம்ல அடிப்படை உரிமைகளில் ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமைக்கு கீழே தான் என்னெல்லாம் வருது அப்படின்னா 14, 15, 16, 17, 18 இந்த 3மே இந்த 5மே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா சமத்துவ உரிமைக்கு கீழே வரும். பிரிவு 14லேருந்து 18 வரைக்கும் சமத்துவ உரிமை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமைக்கு கீழே என்னெல்லாம் வருது? 19, 20, 21 வந்து சுதந்திர உரிமைக்கு கீழே வருது. சுதந்திர உரிமைக்கு கீழே 19, 20, 21. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதுக்கு கீழே 23, 24 மட்டும்தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமையில் என்னெல்லாம் வருது? 25, 26, 27, 28 இந்த 4மே சமய சார்பு உரிமைக்கு கீழே வரும். சமய சார்பு உரிமைக்கு கீழே 25, 26, 27, 28. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமைக்கு கீழே என்ன வருது? 29, 30 வரும். 31 என்ன இங்கே இல்லை, ஏன்னா அது வந்து சொத்துரிமை நீக்கிட்டாங்க. அப்போ 32 வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை தான் 32. அதான் 1978 44 சட்டத்திட்டத்தின்படி என்ன பண்ணிட்டாங்க? சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டு பகுதி 12 307 கொண்டு என்ன பண்ணிட்டாங்க? வச்சுட்டாங்க. சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. என்ன உரிமையாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து சட்ட உரிமையாக அதை வச்சுருக்காங்க. அடுத்து அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம். இந்த அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்தோம்? அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. அதே மாதிரி 1895 ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமை தேவை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திலகர் தான் சொல்லியிருப்பார். 1895 இந்தியர்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை தேவை அப்படின்னு சொல்லியிருப்பார். 1931 கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டு இருக்குல்ல, பட்டேல் தலைமையில் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்படை உரிமை தொடர்பான ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும். அப்போ எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து அடிப்படை உரிமை தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1931 கராச்சி காங்கிரஸ் மாநாடு. அதுக்கு தலைமை யார் அப்படின்னா பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய தலைமையில். இப்போ எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. தொடக்கத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. அதில் 7ல் சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டது. அதனால் தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. அடிப்படை உரிமைகள் வந்து அரசியலமைப்பின் தூண்கள் போன்றது அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். அடிப்படை உரிமைகள் வந்து அரசியலமைப்பின் தூண்கள் போன்றது அப்படின்னு என்ன சொல்லியிருப்பார்? டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார்.